செய்து தந்தையினின்று வரவேற்பது கல்பனா. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன், 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன். ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் சரணடைய வேண்டும் என உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு. முதலமைச்சர் ஸ்டாலின், மமதா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% மாணவர்கள் தேர்ச்சி. 97.3% தேர்ச்சி பெற்று அரியலூர் மாவட்டம் முதலிடம். 20,691 மாணவர்கள் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று அசத்தல். சிவகாசி அருகே 10 பேரை பலிகொண்ட பட்டாசு ஆலையில் விதிமீறல் கண்டுபிடிப்பு. அளவுக்கு அதிகமான ஆட்களை மரத்தடியில் வைத்து பட்டாசு தயாரித்ததாக முதல் தகவல் அறிக்கையில் இன்று அதிர்ச்சி தகவல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து போலி ஆவணம் தயாரித்து அவதூறு பரப்பியதாக சவுக் சங்கர் மீது வழக்கு. ஏற்கனவே 5 வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று 6வது வழக்கிலும் கைது. சென்னையில் சவுக் சங்கர் வீடு மற்றும் அலுவலகத்தில் போலீசார் இன்று அதிரடி சோதனை. அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகே வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் கட்டப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று உறுதி. இந்து நம்பிக்கைகளை அழிக்க காங்கிரஸ் சதி செய்வதாக பிரதமர் மோடி இன்று குற்றச்சாட்டு. தோல்வி பயத்தால் அதானி, அம்பானி குறித்து பிரதமர் பேசத் தொடங்கியிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். அட்சய திருதியையான இன்று ஒரே நாளில் 3 முறை அதிகரித்த தங்கம் விலை. சவரனுக்கு 1,240 ரூபாய் உயர்ந்து 54,160க்கு விற்பனை. விலையை பொருட்படுத்தாமல் ஆர்வமுடன் நகை வாங்க குவிந்த இல்லத்தரசிகள். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தேசிய அரசியலில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர்கள் வெங்கடேசன் மற்றும் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. மகாராஷ்டிர மாநிலம் நந்தூர்பர் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இந்து நம்பிக்கைகளை அழிக்க காங்கிரஸ் கட்சி சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். ராமர் கோயில் கட்டுமானம் இந்தியாவின் சிந்தனைக்கு எதிரானது என காங்கிரஸ் இளவரசரின் ஆலோசகர் கூறுகிறார். இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் சதி செய்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி 10 ஆண்டுகளாக அதானி, அம்பானி குறித்து பேசாத மோடி தோல்வி பயத்தால் அவர்கள் குறித்து பேசத் தொடங்கியிருப்பதாக விமர்சித்தார். தோல்வி நெருங்கிவிட்டது என்பதால் தனது நண்பர்கள் அதானி, அம்பானியை பிரதமர் மோடி உதவிக்கு அழைக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் மக்களை திசை திருப்பும் முயற்சியை மேற்கொள்வார்கள். தடுமாறி விடாதீர்கள். தெலுங்கானாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு ராகுல் காந்தியும் அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் அரசு பேருந்தில் பயணம் மேற்கொண்டனர். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதத்தில் முரண்பாடு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறிய குற்றச்சாட்டை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று முற்றிலும் நிராகரித்து உள்ளது. ஒரு தேசிய அரசியல் கட்சி தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையை இழிவுபடுத்துவது பொறுப்பற்ற போக்கு எனவும் தேர்தல் ஆணையம் பதில் அளித்துள்ளது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி TR பாலு இந்தியா கூட்டணி அளித்த புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் முழுமையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஓரளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். முழுமையாக நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காததுக்கு இன்னும் அவங்க பொறுப்பேற்க தான் வேணும். பாகிஸ்தானுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்றால் இந்தியா மீது குண்டு போடுவார்கள் என்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரின் கருத்து சர்ச்சையாகியுள்ளது. அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் இந்தியாவில் இருக்கும் காங்கிரஸ் தலைவர்களின் இதயம் பாகிஸ்தானுக்காக துடிக்கிறது என விமர்சித்தார். இதனிடையே மணிசங்கர் ஐயர் பேச்சை முற்றிலும் நிராகரிப்பதாகவும் அவரது கருத்துக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என காங்கிரஸ் விளக்கம் அளித்துள்ளது. குஜராத் மாநிலம் தாகோத் மக்களவைத் தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டதை இன்ஸ்டாகிராமில் நேரலையில் ஒளிபரப்பிய பாஜக மூத்த தலைவர் ரமேஷ் பாபோரின் மகனை போலீசார் இன்று கைது செய்தனர். இதனையடுத்து அந்த வாக்குச்சாவடியில் நாளை மறுவாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் ஜூன் 2இல் கெஜ்ரிவால் சரணடைய வேண்டும், தேர்தல் பிரச்சாரத்தில் கைது குறித்து பேசக்கூடாது, டெல்லி அரசு கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை நீதிபதிகள் விதித்துள்ளனர்.
இந்த தீர்ப்பு குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் வேல்முருகன் கூறுகையில், திரு கெஜ்ரிவால் அவர்களை களங்கப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் ஈடுபட்ட இடி அதை ஏவிவிட்ட திரு மோடி அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகும். இது சட்டத்தின் பால் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் ஆட்சியின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இதை கருதுகிறோம். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியினுடைய ஆரம்ப கட்டமாக இதை கருதுகிறோம். செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கும் கூடுதல் தகவல். உச்சநீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு மக்களாட்சியின் அடிப்படை கட்டமைப்பாக உள்ள தேர்தலில் சம வாய்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் அரசியல் ரீதியாக ஆம் ஆத்மி கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் உற்சாகம் தந்துள்ளதாகவே பார்க்க வேண்டும். கல்பனா. நன்றி வெங்கடேசன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் சங்கரன், சதாசிவம் மற்றும் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 9,10,000 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்த நிலையில் 91.55% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 94.53%, மாணவர்கள் 88.58% தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 1364 அரசு பள்ளிகளில் 100க்கு 100 தேர்ச்சி கிடைத்திருப்பதாக தேர்வுத்துறை இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார். தமிழில் 8 பேரும், ஆங்கிலத்தில் 415 பேரும், கணிதத்தில் 20,691 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இதேபோல் அறிவியலில் 5,104 பேரும், சமூக அறிவியலில் 4,428 மாணவர்களும் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். அதிகம் தேர்ச்சி பெற்ற மாவட்டமாக 97.3%உடன் அரியலூர் முதலிடத்திலும் 82.07% பெற்று வேலூர் கடைசி இடத்திலும் உள்ளது. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்வதற்கான அடித்தளத்தை வலிமையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என அறிவுரை கூறியுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்ற ஈரோட்டை சேர்ந்த நதியா, ஷாமலா, மதுரையை சேர்ந்த ஹரிணி மற்றும் ரித்தேஷ் குமாரிடம் பேசினோம். நான் சில சப்ஜெக்டில் நான் எதிர்பார்த்த மார்க் சில சப்ஜெக்டில் வரல. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் என்னோட டோட்டல் 484. நான் போட்ட உழைப்புக்கு ஏற்ற மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்காக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு என்னோட அண்ணன் இருக்கான், அவன் காலேஜ் படிக்கிறான். எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி தான், அவங்க தான் என்னை வளர்க்குறாங்க. மேக்ஸில் சென்டம் வாங்கினது என்னால் நினச்சி கூட பார்க்கல. நான் அப்போலேருந்து கொஞ்சம் எனக்கு மேக்ஸ்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட்டு. இதே எங்கள் அப்பா கூட பார்த்துருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார். சார் மார்க் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். எங்களுக்கு கொஷின் பேப்பர் இந்த வாட்டி பப்ளிக் கொஷின் பேப்பர் என்னோட ஒப்பீனியன் படி ஈஸியாக வந்துச்சு. மார்க் 459 சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 480 சார். ஸ்கூல்லையும் நல்லா கைட் பண்ணாங்க, ரிவிஷன் எக்ஸாமாக வச்சாங்க. தஞ்சையில் தந்தை இறந்த சோகத்திலும் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற தேவன், அவரது தாயார் கல்பனா தேவி, பரமக்குடியை சேர்ந்த திபீஷ், அவரது தாயார் தேன்மொழி கூறுகையில், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருந்துச்சு, அழுவாக தான் இருந்தேன். இப்போ இன்றைக்கி மார்க்கை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அன்றைக்கி எழுதிட்டேன் எப்படியோ மனசை இதை பண்ணிவிட்டு, இன்றைக்கி மார்க் பார்த்தோன்னே ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேரும் கூட பையன்தான் கொல்லி வைக்கணும் போக வேணான்னாங்க. ஆனாலும் மனசை நான் இது பண்ணிவிட்டு பையனை போய் எக்ஸாம் எழுதிட்டு வா, ஏன்னா 1 இயர் இது வேஸ்ட்டாக போயிடும், அதனால் பையனை போய் எக்ஸாம் எழுதிட்டு வான்னு சொன்னேன். அவனும் போய் எக்ஸாமே இருண்ட மாதிரி இருக்குன்னா, ஆனாலும் 60 மதிப்பெண் எடுத்திருக்கேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சமூகத்தில் அன்றைக்கி எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். நான் 46 மார்க் பெற்றிருக்கேன். அதே பள்ளிக்கூடத்தில் நான் ஃபஸ்ட் குரூப் எடுத்து இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். எங்கள் அப்பாவோடைய ஆசை நிறைவேற்ற போகிறேன். +1 +2 படிக்கணும். படித்து முடிச்சுட்டு என்னுடைய ஆசைப்படி அவன் என்ன படிக்கணும் படிக்க வைப்போம். படிக்க வைக்கிறதுக்கு எதனாலும் கவர்மெண்ட் உதவி செஞ்சால் ஏதோ ஒரு நல்லதாக இருக்குது. இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்படுறது மாதிரி அவனை படிக்க வைப்போம். தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஜூலை 2 முதல் துணைத் தேர்வு நடத்தப்படும் எனவும் இதற்கான அட்டவணை நாளை வெளியிடப்படும் எனவும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மதுரவாயிலில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவரான ஜீவா தேர்வு முடிவை பார்க்கும் முன்பே இன்று உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் புதுச்சேரி மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 89.14% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாடு புதுச்சேரியில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய், விரைவில் சந்திப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சங்கரன், 10ஆம் வகுப்பு தேர்வில் எத்தனை மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள்? அவர்களுக்காக தேர்வுத்துறை மேற்கொண்டுள்ள நடவடிக்கை பற்றி சொல்லுங்க. இன்று வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில்
91.55 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 75,500 மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதோடு கிட்டத்தட்ட 15,500 மாணவர்கள் ஒட்டுமொத்த தேர்வுகளுக்கும் வராமல் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார்கள் என்பதும் புள்ளி விவரங்களில் தெரிய வந்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய திட்டமாக இந்த ஆண்டு முதல், இந்த தேர்வு முதல் அந்த மாணவர்களும் விடைத்தாள் நகல் பெறுவதற்கும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பம் செய்வதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டமானது இந்த தேர்வு முதல் அமலுக்கு வருவதாகவும் தேர்வுத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கல்பனா. நன்றி சங்கரன். அட்சய திருதியை நாளான இன்று தங்கம் விலை 3 முறை அதிகரித்த போதும் இல்லத்தரசிகள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டினர். இதுகுறித்து தங்கம் வாங்க வந்திருந்த பெண்களிடம் பேசினோம். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் சமய மணிவண்ணன் மற்றும் பிரதீஸ்வரன். அட்சய திருதியை நாளான இன்று ஒரே நாளில் 3 முறை விலை உயர்ந்த போதும் தமிழகம் முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் தங்கம் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர். இன்று காலையில் கிராமுக்கு 45 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6,660 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து 45 ரூபாயும் 65 ரூபாயும் என ஒரே நாளில் கிராமுக்கு 155 ரூபாய் உயர்ந்தது. சவரனுக்கு 1,240 ரூபாய் அதிகரித்து 54,160 ரூபாய்க்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டது. இருந்தபோதும் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு, சேலம் மற்றும் வேலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் நகை கடைகளில் தங்கம் வாங்க இல்லத்தரசிகள் ஆர்வம் காட்டினர். அட்சய திருதியில் தங்கம் வாங்கியது குறித்து சென்னையைச் சேர்ந்த தீபிகா, பல்லடத்தைச் சேர்ந்த கணேசன் கூறுகையில், அட்லீஸ்ட் 1 or 2 கிராம்ஸ் அதிகமாக வாங்க முடியலன்னா 1 or 2 கிராம்ஸ் அது வாங்கணும் அப்படின்றது எல்லாரும் லைக் பேரண்ட்ஸ் சொல்கிறது தானே. வழக்கமாக அட்சய திருதி அன்னைக்கு நம்ம வாங்கலாம், நல்லதாக நடக்கும்னு நம்ம வாங்க வர்றோம். இன்றைக்கி ஏமாற்றத்தை வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது நல்லா ரேட்டு கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வரும்போது காலையிலேருந்து 2-3 தடவை ரேட் ஏறி இருக்கு. திருச்சியைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் சுமிதா மற்றும் மேகலாவிடம் பேசினோம். ரேட் அதிகம் தான். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்ன்றதுனால எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக நகை வாங்க வந்திருக்கோம். ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுவரையிலும் இவ்வளோ ரேட் இல்லை, இப்போ அதிகம். முன்னாலே நாங்கள் பே பண்ணி அட்வான்ஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறோம். இன்றைக்கி அட்சய திருதிக்கு வாங்கினா நிறையா நகைகள் சேரும்னு எங்களுக்கு ஒரு கடந்த 15 நாட்களாக முன்பதிவு அதிக அளவில் நடந்திருப்பதாகவும் இதனால் வழக்கத்தை விட 20 முதல் 25% தங்கம் விற்பனை அதிகம் நடைபெற்றிருப்பதாக நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழகத்தில் கடந்த ஆண்டு அட்சய திருதியை என்று சுமார் 11,000 கோடி அளவிற்கு தங்க நகை விற்பனையானது நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு தங்கம் விலை கடுமையான விலையேற்றத்தை சந்தித்திருந்த போதிலும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டியதால் சுமார் 14,000 கோடி அளவிற்கு தங்க நகை விற்பனைகள் நடைபெற்றுள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கல்பனா. நன்றி சமயமணிவண்ணன். சிவகாசியில் நேற்று வெடிவிபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலையில் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பட்டாசுகளை தயாரித்தது உள்ளிட்ட விதிமீறல் நடந்தது விசாரணையில் இன்று தெரிய வந்துள்ளது. இதனிடையே யூடியூபர் சவுக் சங்கர் 6வது வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தேர்தல் விதிமுறை அமலில் உள்ள நேரத்தில் தமிழக அரசு யானை வழித்தடங்கள் வரைவு அறிக்கை வெளியிட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகே பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கு விசாரணைக்காக மதுரை, திண்டுக்கல்லில் இருந்து கூடுதலாக தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு இன்று ஆய்வு நடத்தப்பட்டது. இதனிடையே ஜெயக்குமார் வீட்டருகே உள்ள கிணற்றிலிருந்து கத்தி மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். யூடியூபர் சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டுள்ள சூழலில் சென்னையில் உள்ள அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் போதைப் பொருள் தொடர்பாக தேனி போலீசார் இன்று சோதனை நடத்தினர். வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே கட்டப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று உறுதியளித்துள்ளது. 10 பேர் உயிரிழக்க காரணமான சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக ஆலையின் மேற்பார்வையாளர் நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒப்பந்ததாரர் இன்று கைது செய்யப்பட்டார். செய்தியாளர் கருப்பசாமி வழங்கும் கூடுதல் தகவல். 10 பேரின் உடல்கள் இன்று பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த பட்டாசு வெடிவிபத்து பட்டாசு ஆலையில் விதிகளை மீறி பட்டாசு உற்பத்தி செய்யப்பட்டதனாலேயே இந்த வெடிவிபத்து ஏற்பட்டதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிவகாசி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது வரை 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்பனா. நன்றி கருப்பசாமி. உதகை தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சியை
தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று தொடங்கி வைத்தார். பல்வேறு வடிவங்களில் அமைக்கப்பட்டுள்ள மலர் அலங்காரங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதுகுறித்து சுற்றுலா பயணிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர் வில்லியம் வழங்கிய தகவல்கள் இவை. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் ஆண்டுதோறும் கோடை சீசனில் உலக புகழ்பெற்ற மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சியை தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இந்த ஆண்டு மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 1,00,000 மலர்களை கொண்டு 30 அடி உயரம் 40 அடி அகலத்தில் டிஸ்னி வேர்ல்ட் கட்டிடம் மற்றும் அதன் கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. $20,000 ரோஜாக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பெரிய புறா வடிவமும் 16,000 ரோஜா மலர்களை கொண்ட தாய் யானையுடன் குட்டி யானை வடிவமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இதேபோல் உதகை மலை ரயில் குகையில் இருந்து வெளியே வருவது போன்ற வடிவம் மலர்களால் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் 388 வகையான 35,000 மலர் தொட்டிகளும் அலங்கார மேடையில் இடம்பெற்றுள்ளன. மலர் கண்காட்சியை சென்னை, கோவை உள்ளிட்ட வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். இதுகுறித்து சுற்றுலா பயணி ரக்ஷிதா கூறுகையில், ஃப்ளார்ஸோட கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா ஃப்ளார்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஸ்னி வேர்ல்டு, ட்ரெயின் எல்லாமே நிறைய இருக்கு. அதே சமயம் இ பாஸ் நடைமுறையால் வழக்கத்தை விட இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்திருப்பதாக வியாபாரிகள், தங்கும் விடுதி நடத்துபவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உதகையை சேர்ந்த வியாபாரிகள் முபாரக் மற்றும் பிலோமினா கூறுகையில், காட்டேஜஸ் மற்ற வியாபாரிங்க கடைங்க எல்லாத்துக்குமே இந்த இ பாஸ் முறையினால எங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பாயிடுச்சு. இ பாஸ்ன்னு ஒன்று அமல்படுத்தினால எங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடில் இருந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வரைக்குமே க்ரௌடு எதுவுமே இல்லை. இன்று தொடங்கிய இந்த மலர் கண்காட்சி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் வில்லியம் வழங்கும் கூடுதல் தகவல். உதகையில் பிரசித்தி பெற்ற 126வது மலர் கண்காட்சி இன்று துவங்கியுள்ளது. இன்று துவங்கியுள்ள மலர் கண்காட்சி தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மலர் கண்காட்சியை காண லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இ பாஸ் நடைமுறையில் உள்ளதால் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகளை வருகை தந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த சுற்றுலாவை நம்பிய உள்ள சாலையோர வியாபாரிகள், தங்கும் விடுதி உரிமையாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டிகள் இவர்கள் பெருவாரியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த நடைமுறையை இந்த ஒரு மாதத்துக்காக ரத்து செய்ய வேண்டும் என இந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்பனா. நன்றி வில்லியம். சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் தோனி ஆட்டத்தின் கடைசி கட்டத்தில் களமிறங்குவது குறித்து பயிற்சியாளர் பிளமிங் இன்று விளக்கமளித்துள்ளார். இதனிடையே சென்னை அணிக்கு 232 ரன்களை குஜராத் அணி இலக்காக நிர்ணயித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடின் 2வது பதவிக்காலம் அடுத்த மாதம் நடைபெறும் T20 உலகக்கோப்பையுடன் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் இந்திய அணிக்கு புதிய பயிற்சியாளரை தேர்வு செய்வது குறித்து கிரிக்கெட் ஆலோசனை குழு விரைவில் முடிவெடுக்கும் என BCCI செயலாளர் ஜெய்ஷா இன்று விளக்கம் அளித்துள்ளார். மேலும் IPL தொடரில் அமலில் உள்ள இம்பாக்ட் பிளேயர் விதி சோதனை முயற்சியாக கொண்டுவரப்பட்டதுதான், நிரந்தரமானது அல்ல என்றும் இம்பாக்ட் பிளேயர் விதியை தொடர்வது குறித்து IPL அணிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் ஜெய்ஷா குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய போட்டியில் பெங்களூரு அணியிடம் தோல்வியை தழுவிய பஞ்சாப் அணி நடப்பு IPL தொடரில் இருந்து வெளியேறியுள்ளது. இதனிடையே IPL தொடரின் இன்றைய போட்டியில் குஜராத் மற்றும் சென்னை அணிகள் பல பரீட்சை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் CSK முன்னாள் கேப்டன் தோனி ஆட்டத்தின் கடைசி கட்டத்தில் களமிறங்குவது குறித்து பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் இன்று விளக்கமளித்துள்ளார். கடந்த ஆண்டு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அதிலிருந்து தோனி முழுமையாக குணமடையவில்லை என்றும் அதனால் அவரது வேலை பளுவை குறைக்கவே அவர் கடைசி ஓவர்களில் களமிறக்கப்படுவதாகவும் பிளமிங் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்துள்ளது. தெற்கு கேரளா, அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்தது. மதுரை, மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான மழையால்
வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் வறண்டு கிடந்த ஒகேனக்கலில் இன்று தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகளில் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். அதே சமயம் தமிழக உள் மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சென்னையின் வான்பரப்பில் இன்று வெறும் கண்களுக்கு தென்பட்டது. பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி மையத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விண்வெளி மையம் இன்று சென்னையை கடந்து செல்லும் என்றும் இதை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்றும் நாசா அறிவித்திருந்தது. இதன்படி இன்று இரவு 7-9 மணிக்கு வானில் தென்பட்ட சர்வதேச விண்வெளி மையத்தை ஏராளமான சென்னை வாசிகள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.